பேப்பர் கொடு. அப்படின்னா இங்கிலீஷ் பேப்பர் கொடுறா. இங்கிலீஷ்னா? நாகரிகம் இல்லாத நான்சென்ஸ்களா. இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் 100 பேர் தான். எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்களாடா. மொத்தமா செத்து போறீங்கடா. எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேன்டா. ஐயோ, துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ணேன். ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேரிச்சம்பழத்தை தின்னுட்டு துபாய் நகரை சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பாப்பாங்க. எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். ஏதாவது குடுறா. இதையா? 25 50 75 50 25 20. என்னையாச்சா? ஆச்சு, கணக்கு தான் இருக்குது. என் கணக்கு கரெக்டா இருக்கு. ஆல்ரெடி நீ டூ லேட். கிளம்பு. உன் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும். கிளம்புடா. இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும். நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும். ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது. கிளம்புடா. நில்றா. எங்கடா குடும்பமா புறப்பட்டீங்க பஞ்சம் முளைக்குவா? அதுக்காக போகலண்ணே. நம்ம ஊரை தான் 18 பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல, அப்புறம் எப்படி வாழ்றதா? அதான் கிளம்பிட்டோம். 18 பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா? 18 பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச? அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா, இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா? என்னடா செஞ்ச நீ? சொல்றா. இந்த ஊர்ல ஒன்னால பிச்சை எடுக்க முடியல. சரி, இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க. ஆனா சாவுன்னா இந்த ஊர்ல வந்தா சாகணும். ஏன்னா நான் துபாய் போகணும். உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன். சீக்கிரமா வா. கோ கோ. வந்து சீக்கிரமா சாவுங்க. டேய் நில்லு. என்ன இது? ஆயே. ஓஹோ, பாய் விரிச்சு படுத்து பிச்சையா? போ போடா. சீக்கிரமா வா. டேய் நில்லு. அவனுக்கு தான் பிச்சை எடுக்க போறானுங்க. நீ எங்கடா போற? நல்ல காரியமே நடக்காத இந்த ஊர்ல நடப்பணமா வாழ்றத விட அசலூர் போலான்னு தான். நடப்பணம் செத்த பணம்னு என்னைக்கோ முடிவு பண்ணி குழி வெட்டியாச்சு. அதுக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. நான் ஏன் சும்மா பணம் கொடுக்கணும்? நீ என் பணம்டா. வெட்டின குழிக்கு நீ பணத்தை கொடுத்தே ஆகணும். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க பணமே? நான் பணம் கொடுக்க மாட்டேன். ஏண்டா, இந்த 25 பைசா வச்சுட்டு நீ என்ன அமெரிக்காவா போக போற? இந்தா பணமே. இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட கூலியில போய் படத்துக்க. பின்னாடியே வர்ற. போ போ. பாடி இப்பவே நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க. நாகு நாகு என்ன தெரியலையா? நாகு, நான் தான் மிஸ்டர் தினார், சமீபுரம் துபாய். என்ன படிக்க வைக்க முடியாது சொன்ன எங்க அப்பனை நம்பாம நான் பம்பாய் போய் துபாய் போய் எங்க அப்பா செத்து போய் நான் சுடுகாட்டுக்கு போய் இப்ப என்னாச்சு? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. நீயும் காட்டல, நானும் காட்டல. என்ன நீ மலை காட்டல, நான் சுடுகாட்டல. உன்கிட்ட வரவன நீ அடிக்கிற வெட்டுற, என்கிட்ட வரவன் நான் எரிக்கிறேன் புதைக்கிறேன். எவனோ போயிட்டான். இந்த ஊர்ல இருக்க மாட்டேங்கிறானுங்க. இப்பதான் 2 எரிச்சா 2 புதைச்ச, அதுக்குள்ள ஒருத்தன் புட்டுக்கிட்டான். எப்படியோ நம்ம கலெக்ஷன் ரெடியாகி நான் துபாய் போகணும். நாங்க பத்துமா? அதுக்கு ஒரு 500, இதுக்கு ஒரு 300, எப்படி ஒரு தொகை சேரு நம்ம துபாய் போறதுக்கு ரெடி ஆகிடலாம். இந்த காயெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு? உன்னை மறைக்காம சொல்லுங்க. அது வந்து மேடம், புலியும் இவரும் சேர்ந்து கபடி விளையாடினாங்களா. புலி ரூல்ஸை மீறி கீறி வச்சிருச்சு. நான் புளிய போய் கட்டி பிடிச்சி வேணா இது அடாத செயல் அப்படின்னா அப்பதான் மூக்கு மேல காலை வச்சு கீறிடுச்சு. பின்ன என்னங்க, பின்ன எத்தனையோ பொண்ணுங்களே சுடுகாட்டுக்கு வந்திருக்கு. அதுகளெல்லாம் நீங்களே எப்படி செத்தீங்கன்னு நான் கேட்டிருக்கேன்னா, இல்ல அந்த பொண்ணுங்க தான் நாங்களே இப்படிதான் செத்தோம்னு சொல்லி இருக்குதான். இருங்க, மாத்திரை எடுத்துட்டு வரேன். சரி போ. இவன் புடுங்கல் தாங்க முடியலடா. அங்கேயே போட்டு வந்திருக்கணும்டா. என்ன வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஏதாவது கொஞ்சம் மருந்து கூட. இந்த ஊசி மருந்தெல்லாம் நைஸ் மேனா இருக்காங்களே, அவங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். நீ காடு மேடு கரடி புலி எல்லாம் கட்டி பிடிச்சி விடுறவன். இந்தா புடி, கப்புன்னு ஒரு அடி அடி. லாஸ்ட் பிட்டு மட்டும் வை, நான் ஒரு அடி அடிச்சுக்கிறேமா. என்ன இது ஹாஸ்பிடல்ல வந்து குடிக்கிறீங்க? பின்ன ஆசிரமத்துல குடிப்பாங்க. நமக்கு இந்த ஊசி மருந்து தான் சரிப்பட்டு வராது. நான் குடிக்கிற இந்த மருந்து தான் நம்ம வலிக்கு சரியா வரும். நீங்க ஒரு குடிகாரன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு வைத்தியமே பண்ணிருக்க மாட்டேன். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. 100க்கு 75 பேர் இந்தியாவில் குடிகாரனா தான் இருக்கிறான். வேற யாருக்கு நீங்க வைத்தியம் பண்ணுவீங்க? அவங்களுக்கு தான் நீங்க வைத்தியம் பண்ணணும். அம்மா, புலி புறான்னு உடம்புக்கு பேண்டேஜ் போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வர்றோம் பாப்பா. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றோமா, அதை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. அது என் வாழ்க்கை பிரச்சனை. உங்க ஆஸ்பத்திரிக்கு யாராவது வந்தா கதையை முடிச்சு என்கிட்ட அனுப்புங்க. நான் துபாய்க்கு போகணும். டிக்கெட்டுக்கு பணம் இல்லாம அலமோதரம்மா. நான் பயந்தே போயிட்டேன்பா. ஏன் என்னோட காயத்தெல்லாம் பார்த்தா? ஆட, இதை பார்த்து நான் பயப்படுவேனா? எங்க பாட்டில் ஆஸ்பத்திரியே வச்சுட்டு வந்துருவேன்னு. இந்த குடி. ஏன் உனக்கு வேண்டாம்? எனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்? வேண்டானா குடியேன். ஏற்கனவே இந்த ஊர்ல என்ன கொலகாரன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதுல குடிக்காரன்னு வேணும் சொல்லணுமா? அந்த பொண்ணு சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஓஹோ, நீ அங்கெல்லாம் ஆகிட்டியா? பொம்பளைங்க சொன்னா உடனே தெரிஞ்சிருவீங்களே. பாரு, அடிபட்டது வலிக்கு ஊசி வேற போட்டிருக்க. இந்தா
இதுல உனக்கு கா எனக்கு முக்கா. இத நீ குடிக்கலன்னா உன் கூட நான் கா. கொண்டா பாட்டில். நல்ல பையன்ல குடி கடகடான்னு. எஸ்மா எவனோ செதறு தேங்கன்னு பொறுக்க வந்துட்டான்ப்பா. அட வாழுப்பா. இந்தாங்க எஸ்மா பாட்டில். பாட்டில் வேண்டாம், பணத்தை மட்டும் கொடுங்க. இனிமே நான் குடிக்க மாட்டேன். நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் குடிக்க மாட்டேன். எஸ்மா நீங்க குடிக்கலன்னா உங்க அப்பா தூக்கல தொங்குறது ஞாபகம் வரும். அப்புறம் நீங்க மனுஷனாவே இருக்க மாட்டீங்க எஸ்மா. இந்த பாருங்க, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. நான் குடிக்கிறத நிறுத்தணும், சீக்கிரமா அவனை கொலை பண்ணணும். அது வரைக்கும் நீங்களே நான் கூப்பிட்டா மட்டும் வந்தா போதும். இந்த பாரு, என்னென்ன கொண்டு வந்திருக்க அதெல்லாம் எங்கிட்ட கொடு. மொத்தமா நான் ஒத்தாள் குடிச்சு காட்டுறேன். கொண்டா. அட குடுப்பா. கொண்டா. என்ன நாக ரூட்டு மாறுறான். சரி, ஏன் அப்படி குடி குடின்னு அலையிற? நான் என்னப்பா பண்ணுவேன்? எங்க தாத்தா மன்னார்குடி, எங்க அப்பா தூத்துக்குடி, எங்க அம்மா பரமக்குடி, எங்க சொந்த பந்தம் எல்லாம் காரைக்குடி, நானோ பெருங்குடி. மொத்தத்துல எங்க பரம்பரை தமிழ் குடி. நான் எவனோ புட்டுக்கிட்டான், குடிக்க விட மாட்டேங்கிறானுங்களே. துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி? இந்த ஊர்ல எந்த நாய் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான். வாரத்துக்கு 2 பணம் தான் வருது, அதுவும் அனாதை பணம். வருமானம் கம்மி. பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல பணவாடை அடிக்குது. எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது? என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? வாடா பண புரோக்கர், துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான். என்ன மறைச்சு கேட்கறதுனால சொல்றேன். இந்தியாவின் 5ஆம் திட்டம், எரா திட்டம், தேக்குமர திட்டம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்கம் நரக திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கேன். அப்படியா? என்ன திட்டம் சொல்லு. பொணங்கெல்லாம் கேட்டுருமே. ஆமா, இதெல்லாம் புறம்போக்கு போனங்க. காதை கொடுங்க. ஏன் உங்ககிட்ட காது இல்லையா? காது இருக்கு, சொல்ல முடியாதே. சொல்லு. இதுதான்டா திட்டம். என்னை வாழ வைக்கும் மனங்களே, வருங்கால பிணங்களே, உங்க எல்லாரையும் கும்பிடுறேங்க. நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க, சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் 100 ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடறானுங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு நான் வச்சிருக்கேன். இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னேன், ஆல் ரைட்னு சொன்னாங்க. கனடாவில் சொன்னேன், கங்க்ராச்சுலேஷன் பண்ணாங்க. பிரான்ஸ்ல சொன்ன பிளாட் ஆகிட்டாங்க. உடனே நீங்க இந்த திட்டத்துல சேருங்க. நீங்க செத்தீங்கன்னா உங்க பணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன். தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பெல்ஸ் கார்ல கொண்டுட்டு போய் புதைப்பேன். இந்த திட்டத்துக்கு வேர்ல்டு பேங்க் எனக்கு ஹெல்ப் பண்றதா பிராமிஸ் பண்ணிருக்கு. அதனால இந்த திட்டத்துல சேர்றதுக்கு அட்மிஷன் ஃபீஸ் ஆஃப்டர் ஆல் 100 rupees. அதாவது உங்க பாஷையில சொன்னா தலைக்கு 100 ரூபாய். சீக்கிரமாங்க, உங்களுக்கு எல்லாம் ஆயுஸ் கம்மி. வாங்க வாங்க வாங்கய்யா வாங்க. ரொம்ப நல்ல திட்டமா இருக்கு. உன் பேர் என்ன? சாமி. மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. குடு. உங்க திட்டத்துல ஓட்ட இருக்கு. ஓட்ட இன்னொரு கை மண்ணை போட்டு அடிச்சீங்களா? கொடுக்காதீங்க. இங்க பாருங்க, இவங்க